அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் தவிக தலைவர் விஜய் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. நாகை மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் தவிக தலைவர் விஜய் தேர்தல் பிரச்சாரம் செய்வார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்போம். மகேந்திரன், விரிவான தகவல்கள் என்ன? தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நாளை நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளவிருக்கிறார். இதற்கான விவரங்கள் தற்பொழுது கட்சி சார்பில் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. நாளை நாகப்பட்டினம் செல்லக்கூடிய விஜய் நாகப்பட்டினத்தில் புத்தூர் அண்ணா சிலை சந்திப்பு என்கிற இடத்தில் காலை 11 மணிக்கு அங்கு உரையாற்றுவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று அதனை நாகப்பட்டினத்தில் உரையை முடித்துக் கொண்டு கீழ்வள்ளூர் வழியாக திருவாரூர் செல்லக்கூடிய விஜய் திருவாரூர் மாவட்டத்தில் நகராட்சி அலுவலகம் அருகில் தெற்கு வீதி என்ற இடத்தில் மாலை 3 மணி அளவில் அந்த இடத்தில் உரையாற்றுவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் என 2 இடங்களில் இந்த விஜய் நாளை பிரச்சார பயணம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு உரை நிகழ்த்த இருக்கிறார். ஏற்கனவே 3 மாவட்டங்கள் நிர்ணயிக்கப்பட்டிருந்து திட்டமிடப்பட்டிருந்தது. நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை என 3 மாவட்டங்கள் திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அது 2ஆக மாற்றப்பட்டு நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மட்டும் உரையாற்றுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி அதற்கான பயண திட்டங்களானது தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. நாகப்பட்டினத்தை பொறுத்தவரை வாஞ்சூர் ரவுண்டானா என்கிற பகுதியிலிருந்து அவருக்கு வரவேற்பு அளிக்க திட்டமிட்டுள்ளனர். வாஞ்சூர் ரவுண்டானாவிலிருந்து நாகூர் வழியாக புத்தூர் அண்ணா சிலைக்கு சென்றடைக்கக்கூடிய விஜய் அங்கு மக்களை சந்தித்து உரையாற்றவிருக்கிறார். அதனைத் தொடர்ந்துதான் அவர் திருவாரூர் செல்கிறார். தெற்கு வீதி என்கிற இடத்தில் மாலை 3 மணி அளவில் திருவாரூரில் உரையாற்ற திட்டமிடப்பட்டிருக்கிறது. காவல்துறையினரும் இன்று நாகப்பட்டினத்தில் ஏற்கனவே புத்தூர் ரவுண்டானா என்கிற இடத்தில் உரையாற்றுவதற்கு அனுமதி கொடுத்திருந்தனர். ஆனால் அந்த பகுதியில் உயர் மின்னழுத்த கம்பிகள் செல்வதால் அருகில் இருக்கக்கூடிய அண்ணா சிலை, புத்தூர் அண்ணா சிலை பகுதியில் எங்களுக்கு அனுமதி வேண்டும் என்று தவிக சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. அதனை ஏற்று காவல்துறை இன்று காலை அந்த பகுதியில், அதாவது புத்தூர் அண்ணா சிலை பகுதியில் உரையாற்ற அனுமதி கொடுத்திருந்தது. அதன் பிறகுதான் தற்பொழுது இந்த அதிகாரப்பூர்வ விவரங்களானது வெளியாகி இருக்கிறது. அதே போன்று திருவாரூரிலும் தெற்கு வீதி பகுதியில் உரையாற்றுவதற்கு காவல்துறை நேற்று அனுமதி கொடுத்துள்ளனர். நாளை நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் 2 இடங்களில் விஜய் உரையாற்றுகிறார். காலை 11 மணிக்கு நாகப்பட்டினத்திலும் மாலை 3 மணி திருவாரூர் தெற்கு வீதியிலும் விஜய் உரையாற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.